சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம் என்கிறார் அகஸ்தியர். மனம் ஒன்று நினைக்க, வாய் ஒன்று சொல்ல, மெய் ஒன்று செய்ய என் செய்வேன் கச்சி ஏகம்பனே என்கிறார் பட்டினத்தடிகள். அப்படியானால் மனம், வாக்கு, செயல் மூன்றும் ஒரு மனிதனுக்கு ஒரே நேர்கோட்டில் இணைந்து செயல்பட்டால்தான் எண்ணங்களற்ற நிலையை நோக்கி அவனால் முன்னேற முடியும் என்ற ஆன்மீக கருத்தினை தாங்கள் தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொண்டு. மனமது செம்மையானால் மார்க்கங்கள் செம்மையாகும். மனசு கிளியர் ஆயிடுச்சுன்னா நம்ம போகிற ரூட்டு, டெஸ்டினேஷன், டைரெக்ஷன் எல்லாம் கரெக்டாகிடும். இப்போது சித்தியெல்லாம் பெற்றாலும் சினமடக்க கற்றாலும் மனமடக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே அப்படிங்கிறது. யூ மே கெட் ஆல் அக்கல்ட் பவர்ஸ், யூ மே கெட் ஆல் பவர்ஸ், பட் மனசு அடக்க முடியல அப்படின்னா என்ன யூஸுங்கிற மாதிரி. மனமடக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே, சும்மா வாய் வச்சு இவன் தெரியாத விஷயத்தெல்லாம் தெரிஞ்ச மாதிரி பீட்டர் விட்டுன்னு இருப்பான்னு அர்த்தம். மனதுக்கண் மாசு இளநாதல் அனைத்தரன் ஆகல நீரபிற. மனசில் சுத்தமாக இருக்கிறது தான் எல்லா தர்மத்தை விட பெருசுன்னு. இப்போ புறந்தூய்மை நீரால் அமையும். நான் சொல்கிறது எல்லாமே திருக்குறள் தான். புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். வெளியில் நம்ம டெட்டால், லைஃப் பாய் எல்லாம் போட்டு குளிச்சா சரியாக போயிடும். புறம் தூய்மை, வெளியில் இருக்க கிளீனஸ். அகம் தூய்மை, ஹவு டு பியூரிஃபை தி இன்னர் செல்ஃப் அப்படின்னா வாய்மையால் காணப்படும். அப்போ வாய்மை என்பது என்ன? நம்ம எதை நினைக்கிறோமோ அதை பேசுகிறது, எப்படி பேசுகிறோமோ அது வாழ்க்கையில் கடைப்பிடிக்காது. வாட் எவர் யூ ப்ரீச் யூ ஷுட் ப்ராக்டிஸ். இது முடியாது ஜனங்களால். மனம், மொழி, மெய், இதை வாச்சா மகோச்சரம்னு சொல்கிறாங்க. மனம், மொழி, மெய். மனம் இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம், மொழி, மெய்னா உடம்பு. இது எல்லாத்துலேயும் சிங்கர்னைஸ் ஆகிறது தான் வாழ்க்கை என்பது. ஸோ எல்லாராலையும் இதை பண்ண முடியறதில்லை. அதனால் ஆனானப்பட்ட ஆதிசங்கரர் போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவபெருமானே நீ பிச்சை பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு பிச்சை எடுக்க போகிற பிச்சாடன கோலத்தில், அதெல்லாம் யார் மதிக்க போகிறான்? நான் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் குரங்கு உங்கள் கையில் குடிச்சு கொடுக்குறேன். அது ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடும், பாடாத பாட்டெல்லாம் பாடும். அதை நீ கையில் பிடிச்சின்னு பண்ணு வச்சுக்கோ, அப்படியே உனக்கு வருமானம் பிச்சுட்டு வரும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லுவார். என்னையா நான் மனஸ் கபீம்ங்கிறார், மனம் என்ற குரங்கு. ஏன்னா மனசு அடங்க மாட்டேங்குது. ஆடாத ஆட்டம் ஆடுது, போடாது, இதெல்லாம் வேஷம் போடுது. அதனால் அதை பிடிச்சிட்டு போங்கிற மாதிரி நிந்தாஸ்துதின்னு பேர். இது உலகத்தில் எல்லாருக்கும் இதுதான் ப்ராப்ளம். எதனால் அது வருதுன்னா, we have a false ego. நம்முடைய குறைகள் நமக்கு தெரியும், தெரியாமல் ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம குறைகள் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு மறைக்கிற ஒரு ப்ரொடெக்ஸ்ட், அதுதான் நம்முடைய குறை. எவ்ரி ஒன் நோஸ். கைப்புண்ணிக்கு கண்ணாடி வேணுமாங்கிற மாதிரி ஒரு 8 முழம் வேஷ்டியில் 2 இடத்துல கருப்பாக மை கொட்டி இருக்குதுன்னா தெரியாமல் போயிடும். அவனவனுக்கு அவன் குறையெல்லாம் தெரியும். நெஞ்சத்து நல்லம் யாம் எனும் நடுநிலைமை அழகு அழகுன்னா, குஞ்சி அழகும் நான் விதவிதமாக கிராப் வச்சுக்கிறது. கொடுந்தானை கோட்டழகும், யானை மேலே அப்படியே அம்பாரி வச்சுக்கிட்டு ஜம்முன்னு போகிறது. ஸோ கொடுந்தானை கோட்டழகும் குஞ்சி அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் எனும் நடுநிலைமை அழகே அழகு. நம்ம மனசு சொல்லணும். உலகமே நம்ம மூஞ்சில் காரி தூப்பினா கூட பரவாயில்ல, நம்ம மனசாட்சியை சொல்லணும், நீ கரெக்டரா அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஆன்மீகம் என்பது. இப்போ என்றைக்கு நாம் இந்த போலியான ஒரு ரெஸ்பெக்ட், நமக்கு தகுதி இல்லாமல் மற்றவங்கெல்லாம் நம்மளை நல்லவன்னு நினச்சிக்கணும், ரொம்ப ஜீனியஸ்ன்னு நினச்சிக்கணுங்கிறதுக்கான ஒரு ப்ரொடெக்ட், ஒரு பாசாங்கு தான் இந்த உலகம். அதில் மாட்டின்னு இருக்கிறதுனால தான் மக்களால் அந்த ஹைட்ஸ்க்கு போக முடியறதில்ல. எவன் ஒருத்தன் மற்றவங்கள பற்றி கவலைப்படுறது இல்லையோ, தன்னை பற்றி தனக்கு தெரிஞ்சால் போகிறோன்னு நினைக்கிறானோ, அவனை பொறுத்த மாத்திரம் அவன் பெர்ஃபெக்டாக, அவன் ராங்க கூட இருக்கலாம், பட் அவனை பொறுத்த மாத்திரம் அவன் ரைட்டாக இருக்கணும். வாட் ஈ பிலீவ்ஸ் ஈ ஷுட் டாக் அண்ட் ஈ ஷுட் டூ. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு யார் போகிறாங்களோ அவங்களுக்கு எப்பயுமே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இல்லைனா ஒரு பொய் சொல்லிட்டேன்னா அந்த பொய்யை மாற்றி பேசாமல் இருக்கிறதுக்காக நிறைய பொய்களும் சொல்ல வேண்டியிருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ நீ ஒரு தடவை பொய் சொல்லிட்டேன்னா. ஸோ இஃப் எ பர்சன் டாக்ஸ் த ட்ரூத், எப்போ கேட்டாலும் 2 4 தானே சொல்ல போகிறான்,
அதுக்கப்புறம் கன்ஃபியூஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ இது எல்லாருக்கும் பாசிபிள் இல்லை. எவ்ரி ஒன் கெனாட் ரீச் தட் ஹைட். இப்போ காஞ்சியில் பரமாச்சாரியர் இருந்தார், அவருக்கு தீராத வயிற்று வலி வருது, க்ரானிக் அல்சர். அவரே சொல்லியிருக்கார், எனக்கு ஒரு கண்ணு சுத்தமாக தெரியாது, இந்த கண்ணு ஏதோ கொஞ்சம் தெரியறது, ஒரு தடவை மணலெல்லாம் என்னோடய லங்ஸில் போயிடுச்சு, அதனால் எனக்கு ஒரு சைடு லங் வேலை செய்யாது. இப்படி அவருடைய கொலைப்பட்டினி இருந்து எனக்கு க்ரானிக் அல்சர் இருக்குது, அதனால் நான் ஏதோ வாழைப்பழ சத்துமாவை தான் சாப்பிட முடியும், வேறெல்லாம் சாப்பிட முடியாது, இப்படிலாம் அவரை பற்றி எல்லாம் சொல்லியிருக்காரு. ஒரு தடவை தீராத வயிற்று வலி, ஏன்னா அவருக்கு அந்த அல்சர் இருந்தது, வயிற்றை பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்படுறாரு. கூட இருக்கிறவங்கெல்லாம் ஐயோ பெரியவாளுக்கே இந்த கஷ்டமா அப்படின்றாங்க. அவர் சொல்கிறாரு, எங்கள் கர்மாவை நான் அனுபவிக்கிறேன், இதில் உனக்கு என்ன கஷ்டம் வந்ததுன்னாரு. ஐ எம் அண்டர்கோயிங் மை கர்மாஸ், ஸோ வை டு யூ பாதர் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸுங்கிற வார்த்தை. தன் வாழ்க்கையில் சந்திக்கும் தொடர் தோல்விகள், அவமானங்கள், வீழ்ச்சிகள் இவை உருவாக்கும் விரக்திதான் ஒரு மனிதனை தவறான பாதையை தேர்ந்தெடுக்க வைக்கின்றன என்றும், எத்தனை முறை வீழ்ந்தோம் என்பது முக்கியமல்ல, எவ்வாறு அதிலிருந்து மீண்டு தர்மத்தின்படி வாழ்ந்தோம் என்பதுதான் முக்கியம் என்று பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார். தொடர்ந்து வரும் தோல்விகள் தரும் விரக்தியில் வாழும் மனிதனை அதிலிருந்து மீள முடியாமல் தவறான பாதையை தேர்ந்தெடுக்க வைப்பது அவனது முன்ஜென்ம கர்மாவாக இருக்கும் பட்சத்தில் அதிலிருந்து மீள முடியும் என்று பகவான் கிருஷ்ணர் எவ்வாறு கூறுகிறார்? A non-anticipated situation is misconstrued as failure. இல்லைன்னா நீ ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிற, அதில் நமக்கு வெற்றி தான் வரும்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, யூ ஹவ் நாட் சீன் தி அதர் சைட். ரூபாவை சுண்டி போடுறோம், இப்போ இப்படியும் ஓடலாம் அப்படியும் ஓடலான்னு தெரிஞ்சாக்கா ப்ராப்ளமே வராது. நீ எப்பயுமே எனக்கு தலையாக பூவால் தலை தான் உழப்போகுதுன்னு நினச்சிருந்தானே நீ முட்டாள்னு அர்த்தம். அதனால் எண்ணி துணிக கர்மம் எதிரதா கொள்வார்க்கு இல்லை அதிர வருவதன் நோய். யார் ஒருத்தன் பிளான் பண்ணி வாழ்க்கையில் இறங்குறானோ அவனை பயப்பட வைக்கிற சுச்சுவேஷன் ஒன்றும் கிடையாது. எதிரதா கொள்வார்க்கு இல்லை அதிர வருவது அந்நோய் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். ஸோ a non-anticipated situation is misconstrued as failure. So you see both. ஒரு மேட்டரில் இறங்குற போது இல்லை, இப்போ ஒரு ஆள் வேலை செஞ்சுன்னு இருப்பான், ஒரு 1 lakh சம்பளம் இருக்கும் மாதத்துக்கு, அவனுக்கு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்துடும், நாமளே ஓன் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்குவோம். இந்த ஓன் பிஸ்னஸ் பண்ணுறது போது இருந்த வேலையை விட்டுடுவான். இதுக்கு முன்னால் நஷ்டமோ லாபமோ முதலாளிக்கு தான் போகும். இவன் ஓன் பிஸ்னஸ் ஆனோடனே எல்லா நஷ்ட லாபத்தையும் இவன் தான் பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி கம்பெனி செலவில் காரில் போவான், ஏரோப்ளேனில் போவான், எல்லாம் போவான். இவன் சொந்த பிஸ்னஸ் வர்றபோது ஆட்டோவில் போகலாமா அப்படின்னு நினைப்பான். அண்டு 3 ஸ்டார் ஹோட்டலில் தங்கினா போருமே, 5 ஸ்டார் ஹோட்டலில் எதுக்கு தங்கணும்னு தோண ஆரம்பிச்சிடும். சரி, பிஸ்னஸ்க்கு நாளைக்கு பணம் வேணும், இவன் வீட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டு போய் பிஸ்னஸில் போடுவான். பிகாஸ் he wants the business in his mind also. So a situation will come when ஒரு பிஸ்னஸ் கிளிக் ஆகலைன்னு வச்சுக்கோ, அப்போ இவன் வீட்டில் அரிசி வாங்கிறதுக்கு கூட காசு இருக்காது இவங்ககிட்ட. இதுதான் ப்ராப்ளம் ஜனங்கக்கிட்ட. தே ஆல்வேஸ் ஒரு க்ரீன் பேஸ்டர்டு சுச்சுவேஷனை பார்க்குறானே தவிர இது விளங்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு. அதனால் பிஸ்னஸ்க்கு வரணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் என் குடும்பம் நடத்துறதுக்கு என்ன வேணுங்கிறத முதல்ல தனியாக எடுத்து வச்சுடும். என்னானாலே அந்த பணத்தை தொடவே கூடாது. அதுலேருந்து இங்கே எடுத்து போகிறது, இங்கேருந்து அங்கே எடுத்து போகிறது, அதெல்லாம் பண்ணவே கூடாது. அதுக்கு நீ மென்டலி ப்ரிப்பேர்டாக இருந்தியானா பிஸ்னஸில் இறங்கு. இல்லைன்னா எவனோ மொட்டை அடிச்சுக்க போகிறான். உன்னுடைய எல்லா ஃபெயிலியருக்கும் இஸ் கோயிங் டு பே த ப்ரைஸ். ஸோ வை டு யூ வாண்ட் டு ஸ்டார்ட்? இருக்கிறது போதுமென்ற மனமே பொன் செய்யும் இருந்து உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நீ பீஸ்ஃபுல்லாக வாழ்கிற கற்றுக்கோ. நிறைய பேர் இப்படி தான் ஏமாறுறது. ராமாயண காலத்தில் சபரியாக இருந்த ஆத்மாவுக்கு ஸ்ரீராமனாக இருந்த தங்களது ஆத்மா கிடைத்த போது அந்த ஆத்மா தங்களுடன் இணையாமல் போனதற்கு காரணம் மாயைதான். சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறபடி கிருஷ்ணவேணி அம்மா உடலை விடுகிற போது அவர்களுடைய ஆத்ம ஒளி தங்களுடன் வந்து மெர்ஜ் ஆகிவிடும் என்று 2007 ஜனவரி மாத மகாஜோதி ஆன்மீகத்தில் தங்களுடைய அருளுரையில் பதிவு செய்திருக்கிறது. தங்களுடைய ஆத்மா பூரண பிரம்மத்திடம் இருக்கும்போது தங்களுடன் இணைந்த சாது கிருஷ்ணவேணி அம்மாவின் ஆத்மா
அஷ்டபுஜ துர்காவிடம் ஐக்கியமாக வேண்டிய காரணத்தை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்ளும். இப்போ கிருஷ்ணவேணி அம்மா இருந்தாங்கன்னா அவங்க ஒரு பிறவியில் சபரியாக இருந்தாங்க, ராமாயண காலத்தில் சபரியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து மதங்க கன்யா அப்படின்னு, சபரியோட குரு யார்? மதங்க ரிஷி. அந்த மதங்க முனிவருடைய மகளாக மீனாட்சி அம்மனாக பிறந்தாங்க அந்த அம்மா. அதுக்கப்புறம் கல்கட்டாவில் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மனைவி சாரதா தேவியாக வந்தாங்க. இப்படி அந்த அம்மாவுக்கும் பல பிறவிகள் இருக்குது. எல்லா பிறவிலையும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்கவுங்க செய்த தவத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகத்தில் வேறு வேறு பிறவி கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க அங்கே இருந்தாங்க இல்லையா கல்யாண தீர்த்தத்தில். அதுக்கப்புறம் அங்கே உயிரை விடுற நேரம் பார்த்து நாம் இந்த துர்கை கோயிலில் அவங்க ஸ்பிரிட்டை மாற்றி விட்டோம். ஏன் அந்த அம்மா பேர் என்ன? கிருஷ்ணவேணி. கிருஷ்ணருடைய அம்சமும் அந்த அம்மா கிட்ட இருந்தது. வேணின்னா சரஸ்வதியோட அம்சமும் இருந்தது. ஸோ கிருஷ்ணவேணின்னா அதுதான் அர்த்தம். ஸோ துர்கை 18 கையோடு நாம் வச்சபோது அங்கே உயிரை விடுற போது நம்ம இங்கே கொண்டாந்து அந்த அம்மாவை வச்சோம். எல்லாத்தையும் ஒரே கல்லில் கொண்டு வர வேண்டிய வேலை என்ன இருக்குது? எல்லாத்தையும் ஒரே உடம்பில் கொண்டு வர்றதுக்கு என்ன அவசியம் இருக்குது? அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கணும். ஸோ எல்லாம் கரெக்டாக தான் நடக்குது. ராமாயண காலத்தில் ஒரு ஆள் இருந்தார், அவர் பேர் ராவணன். அந்த ராவணன் பின்னால் கம்பரா வந்து கம்பராமாயணம் எழுதுகிறான். என்ன ராவணன் ராமாயணம் எழுதுறானான்னு கேட்கக்கூடாது. இதெல்லாம் நடிக்க வந்த பாத்திரம். ஒரு ட்ராமாவில் யாருக்கு என்ன வேலை கொடுக்குறாங்கன்னு நடிக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த ஆள் என்ன பண்ணார்? இங்கே மதுரை பக்கம் போட்டி நாயக்கன்கிட்ட சின்னமனூர் சிந்தலச்சேரிங்கிற ஊரில் விறகு வெட்டியாக பிறந்தார். காட்டில் விறகு வெட்டி ஒரு கோக்குள்ளே போகிறாரு. அங்கேயே உக்காண்டார். அவர் வெளியே வர்றபோது அவர் தோள் மேலே ஒரு கிளி உக்காந்து வந்துச்சு. அப்போ ஒரு உயரமாக இருப்பார், கால் வரைக்கும் தான் ஒரு வேஷ்டி கட்டின்னு இருப்பார், பேர் பாடி, தாடியெல்லாம் வச்சு ஜடா முடிவோடு இருப்பார். இப்போ ராவணனாக இருந்த ஆள் ராமாயணம் எழுதுகிறார் கம்பரா வந்து. அவர் இந்த பிரிவில் சிந்தலச்சேரி லாட சங்கிலி சீங்குழல் பொன்னையா சாமி ஆகிறார். சீங்குழல்னா ஜடாமுடி, லாட சங்கிலினா கையில் லாடம் வச்சுக்கிட்டு ஜல்லுன்னு அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பார். அவர் எதுவுமே பண்ண மாட்டார். மாதத்துக்கு ஒருக்கா திருப்பதிக்கு போவார். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் 2வது பிரகாரத்தில் அந்த கொடிமரத்துக்கிட்ட உட்காந்து தியானம் பண்ணுவார் பௌர்ணமி அன்னைக்கு. அவ்வளோதான். எதுக்காக அதை பண்ண? யாருக்கு அவர் கையால் யாருக்கும் தின்னு கூட கொடுக்க மாட்டார். ஏன்னு கேட்டால் அவர் சொல்லுவார், நான் என் தவத்தெல்லாம் சேர்த்து வச்சு நான் அடங்கின பின்னால் என் உடம்பு மேலே ஒரு கோயில் வரப்போகுது, ஆனந்த பைரவி கோயில்னு, அதுக்காக நான் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னாரு. இப்போ இந்த பிரிவில் அவர் எந்த ஆக்டிவிட்டியும் இல்லை, உட்காந்து தவம் தான் செஞ்சார். அந்த இடத்துல போடி நாயக்கரும் சிந்தல் இன்னும் கோயில் கட்டலை, அவர் சமாதி ஆகிருக்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த மாதிரி தான் எல்லாரும். நான் சொன்னேன் இல்லை, சேலத்தில் ஸ்கந்தாசிரமும் இருக்குது. அதில் ஒரு மகான் இருந்தார். அவர் யார்? சதாசிவ பிரம்மேந்திரால் கம் சேந்தமங்கலம் அவதூத சுவாமிகள் அவருடைய சிஷ்யர். அவர் நார்மலாக பார்த்தீங்கன்னா அவதூதர்கள்லாம் துணி இல்லாமல் இருக்கணும். அவர் குரு அவருக்கு சொன்னார், உனக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால் நீ துணி கட்டிக்கலான்னு. அவர் காவி கட்டின்னு இருப்பார், தக்காளி ஆட்டம் நல்லா இருப்பார். ஸோ அவர் 3 இடத்துல கோயில் கட்டினார். சேந்தமங்கலத்தில் ஒரு கோயில் கட்டினார். புதுக்கோட்டையில் அவருடைய குருவுடைய சமாதி தோண்டி எடுத்தாங்க பூமியிலேருந்து, அந்த இடத்துல ஒரு அதிஷ்டான கோயில் கட்டினார். அதுக்கப்புறம் இதில் ஸ்கந்தாசிரமம் சேலத்துக்கிட்ட கட்டினார். இதெல்லாம் அவர் கட்டின கோயில். இங்கே மெட்ராஸில் கூட ஒன்று கட்டியிருக்காரு, சேலியூரோ இங்கே ஒரு இடத்துல கோயில் கட்டியிருக்காரு. அவருடைய வேலை அது. அவர் யார்? விஸ்வாமித்திரர். ஒரு பிறவியில் விஸ்வாமித்திரராக இருந்தவர் இந்த பிறவியில் அந்த நிலையை அடைகிறார். இங்கே மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் எதிரில் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் குருஜி சுந்தரராமன். அவர் வசிஷ்டர். ராமாயண காலத்தில் ராமர் குருவாக இருந்த வசிஷ்டர் அவர் தான். இந்த உலகத்தில் எல்லாரும் பிறக்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி கண்டினியூட்டியில் வரணுன்ட்டோ இல்லை ஒரு பிறவியினுடைய விட்ட குறை தொட்ட குறை இந்த பிறவிலையும் வரணுன்ட்டோ கிடையாது. ஒரு ட்ராமா நடக்கிற போது எம்ஆர் ராதா நடித்த வயசில் எம்ஆர்ஆர் வாசு நடிச்சிருப்பார், எம்ஆர்ஆர் ராதா ரவி நடிச்சிருப்பார். ஸோ அதே ரத்த கண்ணீரில் இவங்க இத்தனை பேருமே நடிச்சிருக்காங்க அந்த குடும்பத்தில். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் நடிப்பாங்க. அதனால் எல்லாரும் உலகத்தில் திருப்பி திருப்பி வராங்க, உங்களுக்கு டவுட் இல்லை. மகாபாரத காலத்தில் இருந்தவங்கெல்லாம் வந்திருப்பாங்க, ராமாயண காலத்தில் இருந்தவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஆனால் அதே சீக்வென்ஸில் வருவாங்கன்னு சொல்ல முடியாது, நடுவில் மிஸ் பண்ணியிருக்கலாம். பரமபதம் விளையாடுற போது ஏணி கட்சி சீக்கிரம் ஆட்டத்தை முடிக்கணும்னு இருக்கான், ஏணி கட்சி பாம்பு வாயிலடு வைன்னு இறங்கி இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிறவனும் இருக்கான்.
அதனால் ஒரே சீக்வன்ஸில் உலகத்தில் பிறக்க மாட்டாங்க. அவங்களுடைய கர்மாக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகத்தில் பிறப்பாங்க, வருவாங்க, அந்த மாதிரி. அப்போ கன்னியாகுமரியில் மாயமாக இருக்கா. இந்த கன்னியாகுமரி கோயிலுக்குள்ளே இருந்த அந்த எனர்ஜி இருக்குது இல்லையா, குமரி அம்மன், அதுதான் அந்த அம்மா. அதே மாதிரி இங்கே முப்பாத்தம்மன் கோயில் இருக்குது சத்யா ஸ்டுடியோ பக்கத்தில். அங்கே பாதி உடம்புல தான் துணி இருக்கும், கண்ணு தெரியாத ஒரு கேள்வி உட்காந்துருந்தா, அவள் தான் முப்பாத்தம்மன். இப்படி நிறைய ஆத்மாக்கள் என்ன பண்ணோன்னா, ஜனங்களுக்கு புரியாத மாதிரி ஏதாவது ஒரு உடம்பை தேர்ந்தெடுத்து அந்த உடம்புல தவம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த தவத்தை அந்த கல்லுக்குள்ளே மாற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ எவ்வளோ ஜனங்க அந்த கல் போய் கும்பிட்றாங்களோ அவங்களுக்கு நல்லது நடக்கும். நல்லது செய்கிற போது அந்த கல்லுக்குள்ளே இருக்கிற ஸ்டோர்டு எனர்ஜி கம்மியாகும். நீ செல்ஃபோனில் பேசினா செல் சார்ஜ் பண்ணுமா, அந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் எனர்ஜியில் இருக்கிறவங்க பண்ணுற தவம் அந்த கல்லுக்குள்ளே போயின்னே இருக்கும். இப்படி தான் இந்த ஆன்மீகங்கிறது. இது எலக்ட்ரிக் பாஷை. எலக்ட்ரிக் பாஷைன்னா உனக்கு தெரியலையா, எங்கேருந்தோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மரு, அது ஒரு மெயின் இது, அங்கேருந்து ஒயர் வந்து பல்பெல்லாம் எரியுதுன்ற இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ உலகத்தில் யாரும் புதுசு இல்லை. பாரதி சொன்னோம், முன்னர் நம்ம திச்சையினால் பிறந்தோம் இல்லை, நம்ம நினச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் பிறக்கிறதில்ல. முதல் இடை கடை நம் வசத்தில் இல்லை. பாஸ்ட்டு, ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் எதுவும் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. அப்போ கிருஷ்ணவேணிமா எவ்வளோ பெரிய நிலை. இந்த பிரிவில் பார்த்தா அந்தம்மா கடலூர் பக்கத்தில் எலக்ட்ரிசிட்டி போர்டோ பிடபிள்யூலையோ டிராஃப்ட்ஸ்மேனாக இருந்த ஒரு ஆளை கல்யாணம் கட்டின்னு 3 குழந்தை கூட இருந்துச்சு அந்த அம்மாவுக்கு. அது கர்மா. அந்த ஹஸ்பண்டுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் இந்த அம்மாவுக்கு ஆத்ம சம்பந்தம் இருக்கும். அதனால் அந்த மாதிரி கல்யாணம் கட்டின்னு குழந்தை வைக்குது. ஆனால் சின்ன வயசுலேருந்தே முருகர் கூட அந்த அம்மா மைண்ட் செட்டில் இருக்குது. அதை சமைச்சின்னே இருக்கும். திடீர்னு அப்பளை கட்டி எடுத்துன்னு கரண்டி எடுத்துன்னு டேய் அப்படின்னு ஓடும். பார்க்குறவங்கலாம் லூசுன்னு நினைப்பாங்க. ஆனால் அவள் கண்ணுக்கு அந்த முருகன் சின்ன குழந்தையாக விளையாடின்னு இருக்கான். இப்படிலாம் இருக்கும். அது அவங்களுக்கு தான் தெரியும், உனக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு பொண்ணை பத்து மாத்திரம் அவங்க லூஸு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டு எங்கேயோ வடநாட்டுக்கு போட்டாங்க. வடநாட்டிலேருந்து சுற்றி கடைசியில் திருச்செந்தூர் கடற்கரைக்கு வர்றாங்க. திருச்செந்தூர் கடற்கரையில் ஒரு வயசான ஆள் வந்து நீ இருக்க வேண்டிய இடத்த காட்டுறான் வா அப்படின்னு அந்த அம்மாவை கூட்டின்னு போகிறாங்க. இங்கே அம்பாசமுத்திரம் விக்ரமசிங்கபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்யாண தீர்த்தம்ங்கிற இடம். அது அகஸ்தியருக்கு கல்யாண காலத்தில் சிவன் தரிசனம் கொடுத்த இடம். அகஸ்தியர் கல்யாணத்தை முடித்த இடம். அங்கே கொண்டு போய் ஒரு குகை காட்டி இங்கே உட்காந்து தவம் பண்ணுன்ட்டு அவர் போயிடுறாரு. யார் இந்த ஆள் பார்க்கலான்ட்டு அந்த ஆள் போன வழியிலே போய் பார்த்தா அவர் தலையை சுற்றி சக்கரம் சுற்றின்னு இருக்குது. அவர் இப்படி படுத்துன்னு இருக்கார் 2 காலை வச்சுக்கிட்டு. அவர் யார்? அகஸ்தியர். அகஸ்தியர் யார்? அவர் தான் அனந்த பத்மநாப சுவாமி. திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி தான் அகஸ்தியர். அதனால தான் படுத்த கோலத்தில் அப்படி தலை சுற்றி சக்கரம் சுற்றுறது. சரி, அகஸ்தியர் இது அனந்த பத்மநாப சுவாமி யார்? குருவாயூரப்பன். குருவாயூரப்பன் இருக்கார் இல்லையா, அவர் வில்வமங்கலர்னு ஒரு ஐயர் அங்கே பூஜை பண்ணின்னுக்கிறவர். இவர் பூஜை பண்ணுற போது வந்து கிருஷ்ணர் விளையாடுவார். இவர் ஒரு நாள் அடிச்சிடறாரு. என்ன அடிச்சில்ல, நான் அனந்தங்காட்டுக்கு போகிறேன், அங்கே வந்து பாருன்னு சொல்லி ஓடிடுறார். அதுக்கப்புறம் குருவாயூரப்பன் கோயிலில் கிடைக்கல. இவர் அழுதுகிட்டே ஒவ்வொரு ஊராக போய் கேட்குறாரு, அனந்தங்காடு எங்கே இருக்குது, அனந்தங்காடு எங்கே இருக்குன்னு. யாரும் எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. அப்போ ஒரு அம்மா ஒரு குழந்தைய அடிச்சுட்டு சொன்ன பேச்சு கேட்கலன்னா உன்னை அனந்தங்காடுக்கு அனுப்பிச்சிடுவேன்னாலாம். இவர் போய் காலில் விழுந்து, அம்மா அனந்தங்காடு எங்கே இருக்குன்னா இங்கேருந்து இத்தனை மணி நேரம் நடந்து போகணும். அங்கே போய் பார்த்தா சக்கரம் சுற்றிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்காரு. யார் அது? குருவாயூரப்பன். இந்த குருவாயூரப்பன் யாருன்னு பார்த்தியானா, திருவிக்கிரம அவதாரம் எடுத்து குள்ள பையனாக வந்தார் இல்லையா நம்பூதிரி. ஓரடிக்கு மண் அளந்து, 2வது அடிக்கு விண் அளந்து, 3வது அடிக்கு என் தலைமையில் வெயின் பலிச்சக்கரை சொன்னான் இல்லையா, அந்த ஆள் தான் குருவாயூரப்பன். இப்படி நான் சொன்னாக்கா அவனுக்கு இதெல்லாம் இருக்குமான்னு தோணுதில்லை. இதுதான் உண்மை. இப்போ உலகத்தில் எதுவும் புதுசு இல்லை, யாரும் புதுசு இல்லை. கண்டினியூஸாக ஒரு விட்ட குறை தொட்ட குறையில் இந்த உலகத்தில் எல்லோரும் வராங்க போகிறாங்க. இந்த மாதிரி தான் நடக்குது. இந்த அலெக்ஸ் சித்தர்னு ஒருத்தர் சொல்லுவேன் இல்லை நான், அவர் ஜவஹர்லால் நேரு. நான் அலெக்ஸ் சித்தர் ஜவஹர்லால் நேரு. ஏன்னா ஆல் செட் அண்ட் டன் டிட் ஏதோ ஒரு வகையில் இவ்வளோ ஜனங்கள் லைக் பண்ணுற மாதிரி, அவனை ரிமெம்பர் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்திதி ஜவஹர்லால் நேருக்கு இருந்தது இல்லையா. அப்போ அதனுடைய புண்ணியத்தில் அலெக்ஸ் சித்தர் ஜவஹர்லால் நேருவாக இருந்தபோது அந்த ஆள் எல்லாத்தையும் அனுபவித்து முடிச்சிட்டானா. ஆனால் அலெக்ஸ் சித்தர் வர்றபோது இவருக்கு எதுலேயும் இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஒரு பெரிய மில்லு ஓனருடைய பையன் மாயாப்பூருங்கிற ஊரில். அவருக்கு எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் கால் வரைக்கும் ஒரு லுங்கியை வச்சு கட்டிக்கிட்டு ஒரு கட் பனியன் போட்டுன்னுட்டு ஒரு ஜுவல்லாம் போய் மாட்டின்னு கையில் காலெலாம் வச்சுக்க மாட்டார். ஊராக சுற்றிக்கிட்டே இருப்பார். அவ்வளோ பெரிய பணக்கார குடும்பத்துலேருந்து வந்து எல்லாத்தையும் விட்டு உட்காந்து இருப்பார். ஸோ அவர் ஜவஹர்லால் நேரு இருந்தார். எப்படி சொல்லலான்னா கோடிசாமி தான் சொன்னார்.
கோடிசாமி அலெக்ஸ் நானெல்லாம் கூட இருக்கிற போது சொன்னார், தாத்தா ஜவஹர்லால் நேருவா அப்படின்னாரு. ஸோ அவங்களுக்கு தெரியுது என்ன கனெக்ஷனில் வராங்க போகிறாங்கன்றதெல்லாம் தெரியுது. ஸோ இந்த பிறவியில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் தான் அவரை கூட்டின்னு போனேன். நடராஜ் சர்மான்னு ஒருத்தர் இங்கே பிவி நாயுடு ஸ்ட்ரீட்டில் இருந்தார். அவர்கிட்ட சான்ஸ்கிரிட்டில் எழுதுன்னு ஒரு ஓலை இருந்துச்சு, பராசர ரிஷி. நான் அவரை கொண்டு போய் படிக்க வந்தேன். அதில் வந்துச்சு, இந்த ஆள் ரொம்ப பெரிய ஆள், 14 வருஷம்தான் இவனுக்கு இந்த உலகத்தில் ஆக்டிவிட்டீஸ், 7 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டான், மீதி இருக்கிற 7 வருஷத்துக்குள்ளே இவனுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் புக்காக எழுதணும், அந்த நாலேஜ் எல்லாம் வீணாகக்கூடாதுன்னு வந்துச்சு. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதிலலாம். அவர் ரொம்ப அப்சல்யூட்டு ஹை லெவலுக்கு போயிட்டார். ஸோ இப்படி இருக்காங்க உலகத்தில், திருப்பி வராங்க, கண்டதே கண்டு கொண்டதே கொண்டு, இந்த மாதிரி பார்த்ததே பார்க்குறாங்க, திருப்பி வராங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணக்கு இருக்குது. ஸோ எதுவும் புரியாது ஆன்மீகத்தில். உனக்கு சம்மந்தம் இருந்தால் தெரியலாம், அவங்களுக்கும் உனக்கு சம்மந்தம் இருந்தால் அவங்க ஏன் உங்கள்கிட்ட வந்தாங்கன்றது அது கூட ஒரு காரணம் இருந்தால் தான் தெரியும். எல்லாருக்கும் எல்லாரை பற்றியும் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா திருவனுபாவம்னு பேர். ஏதாவது கம்ப்யூட்டரில் நிறைய சேர்ந்துருச்சுன்னா, செல்ஃபோனில் நிறைய சேர்ந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், அதெல்லாம் எராஸ் பண்ணிவிடுவேன். ஸோ யூ ஹாவ் எ மெகாபைட், இவ்வளோ தான் லோட் பண்ண முடியுன்றது. அதனால் நம்ம சிஸ்டத்தில் எவ்வளோ தான் லோட் பண்ண முடியுமோ அவ்வளோ தான் வச்சுன்னு இருப்போம். மற்றதெல்லாம் மறந்துடுவோம், தேவையில்லாததெல்லாம் மறந்துடும். இப்போது உன்னை கூப்பிட்டு நீ பிறந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என்ன நடந்ததுன்னு ஒரு கட்டுரை எழுதுனா நீ என்ன எழுதிடுவேன்? ஏதோ 4 பாயிண்ட் எழுதுவேன், கில்லி விளையாடணும், கோலி விளையாடணும், அப்போ வந்து எங்கள் அப்பா அடிச்சார், மூசுனை வாங்கி சாப்பிட்டேன், இவ்வளோ தான் எழுதுவேன். ஏன் உன்னுடைய டோட்டல் லைஃப் ஸ்பேன் எழுதிடுவேன், உங்கள் அதெல்லாம் எழுதிடுவியா? அதான் மறைக்கப்படுதல்னு சொல்லக்கூடியது. ஸோ ஆன்மீகம் என்பது ஒரு அற்புதமான பாஷை. நாம் இந்த உலகத்தில் மாட்டின்னு இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் தான் பெரிய விஷயமா தெரியும். இந்த உலகம் வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு ஹை நிலைக்கு நம்ம போகிறோன்னு வச்சுக்கோயேன், அப்போ தான் மேலெல்லாம் தெரியும். இங்கே 4ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ இவங்க நாடி படித்தாங்கல்ல, அது ஒரு பேராகிராஃப் படிக்க சொல்கிறேன் பாரு. இந்த மாதிரி ஜனங்கள்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க டைமை அப்படின்னு வரும். கும்பகோணம் சுவாமிஜி பிறருக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த பிறப்பெடுத்திருக்கிறார். இவருடைய உபதேசங்களை கேட்கும் சீடர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பக்குவமாக இவர் உபதேசிப்பதாக முனிவர் சொல்கிறார். சுவாமிஜியின் உபதேசங்களை உண்மையாக உணர்பவர்கள் கேட்பவர்களுக்கு எந்த வாட்டமும் வராது. அப்படி ஏதேனும் குறைகள் இருந்தாலும் சுவாமிஜியை பார்த்தாலே போதும், அவருடைய உரையை கேட்டாலே போதும், அவர்களை எந்த வாட்டமும் அண்டாது, காரியம் வெற்றி பெறும். நிறைய பேர் இதை அனுபவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்லதே நடக்கும், அவர்கள் குடும்பம் நன்றாக இருக்கும். முனிவர் என்ன சொல்றார்னா, சுவாமிஜியிடம் எந்த பிசகும் இல்லை, இவருக்கு என்ன கட்டளையோ அதை பழுதில்லாமல் செவ்வனே செய்து கொண்டிருக்கிறார். இதுநாள் வரை தெய்வீக பணிகள் சேவைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். தெய்வீக பணிகள் இல்லாமல் தான தர்மங்கள் அறப்பணிகள் இவற்றையெல்லாம் கூட செய்து கொண்டிருக்கிறார். இவர் தன்னுடைய விருப்பமுடனேயே இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கு 2 பேரா முன்னால் உலகத்தில் அவங்கவுங்க கல்யாணம் கட்டின்னு குடும்பத்தில் இருந்து வாழ்க்கை அனுபவிக்கிறதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் ஒரு தேனுக்காக போய் வண்டு தேன்லேயே முழுகி செத்து போகுது இல்லையா, அந்த மாதிரி ஜனங்க எக்ஸஸாக போய் மாட்டிக்கிறாங்க இந்த உலக சுகத்தில்னு இருக்குப்பாரு. 2 பேரா முன்னால் பல தெய்வங்கள் குடும்பம் தப்பு இல்லை, நீ கல்யாணம் கட்டின்னு குடும்பம் நடத்து, யார் வேணாண்ணா உன்னை. எல்லாத்துக்கும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம். உங்களை பற்றி தான் இருக்கு, உங்களை பற்றி தான் பாபு. இப்போ நீ படிச்ச அதுக்கு கொஞ்சம் முன்னாடி, இறைவன்பால் மெய்யன்பு உடையார் நாரியர்பால் மயங்கி கிடந்திடணும் மெய்வீடு ஏதுவரே. மனசு கடவுள்கிட்ட இருக்கணும். அப்போ பொண்டாட்டி பக்கத்தில் படுத்துன்னு இருக்கு, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, அப்போ கூட உனக்கு மோட்சம் கிடைக்கும். இறைவன்பால் மெய்யன்பு உடையார் நாரியர்பால் மயங்கி கிடந்திடணும் மெய்வீடு ஏதுவரே. மாயைகள் நிறைந்த இந்த ஜகத்தில் தப்பிதங்கள் தான் நிலைத்திருக்கு, தழைச்சிருக்கு. இதில் சிற்றின்பங்களையே பேரின்பமாக எண்ணி அதில் மூழ்கி இருப்பதாக சொல்கிறார். இதில் சிலர் பகட்டாய் நான் தான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும் என்பது போன்று சிலர் இருக்கிறார்கள். இவர்களால் நன்மை கிடையாது, தீமையே. அது மாதிரியான உலகமே இது. மனிதர்களாக பிறந்தவர்கள் எல்லோருக்குமே சுகங்கள் எல்லாம் வேண்டும். மனைவி மக்கள் நல்லபடியாக வாழ வீடு செல்வம் எல்லாம் வேண்டும்.
தேவைக்கு ஏற்ப வசதி வாய்ப்பு வேண்டும். ஆனால் இதிலெல்லாம் அதீதமாக மூழ்கிவிடக்கூடாது. முக்கியமாக நாம் ஏன் பிறப்பெடுத்திருக்கிறோம்னு சொன்னா, இந்த சிற்றின்பத்திலேயே பெரிதாக எண்ணி அதிலேயே மூழ்கிவிடக்கூடாது. பெரிய இன்பம் என்று சொன்னால் நாம் தெய்வீகத்தை தேடுவதுதான். ஆன்மீக சிந்தனையில் ஒன்றிவிட்டால் நாம் பேரின்பத்தை எட்டலாம். இன்னும் உயரிய நிலைக்கு போனால் தெய்வீக காட்சிகள், தன்மைகள் இவையெல்லாம் கண்டு உணரக்கூடிய சக்திகள் கிடைக்கும். அப்போ ஜனங்க என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு பூ மேலே உக்காந்தோமா, அந்த தேனை கொஞ்சம் எடுத்துன்னுட்டு நமக்கு வேண்டிய உணவை ரெடி பண்ணிக்கணுமான்னு இருக்கணும். ஸோ அந்த இதுக்குள்ளேயே மாட்டிக்கிச்சுன்னா செத்துப்படும். அந்த மாதிரி இந்த உலகத்தில் சுகம்லாம் தேவை தான், ஒன்றும் தப்பு இல்லை. பட் அதுக்கு ரூல்ஸ் இருக்குது. அண்டு ஒரு ஊறுகாய் மாதிரி இந்த உலக சுகங்களை தொட்டுக்கணும், பொரியல் ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கணும். ஆனால் மெயின் கோர்ஸு கடவுளாக இருக்கணும். இப்போ யார் அந்த மாதிரி இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பேரின்பம் பண்ணால் என்னன்னு தெரியும். ஒன்றுத்துக்கும் உதவாத இந்த ட்ரிங்க்ஸு, ஸ்மோக்கு, செக்ஸு, இதுலேயே ஜனங்களுக்கு இவ்வளோ கிக்கு இருக்குன்னா இதுக்கு மேலே ஒரு இன்பம் இருக்கு இல்லையா, அதுதான் பேரின்பம்ன்றது. அது என்னான்னு டேஸ்ட் பண்ணால் தானே தெரியும். இந்த டேஸ்ட் ஆஃப் த புட்டிங் லைஸ் இன் ஈட்டிங் இட்டுவாங்க. அது என்னான்னு டேஸ்ட் பண்ணியானா தான் உனக்கு தெரியும். இதுலேயே ஏதோ இருக்குன்னு நினச்சிட்டு மாட்டிக்கிட்டே இருந்தியானாக்கா அவ்வளோதான், அதோடு நின்று போயிடுவேன். இன்னும் எத்தனை ஜென்மம் எடுக்கணும்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். திருவண்ணாமலையில் இருப்பது போல உலகத்திலேயே 7 இடங்களில் கல்லால மரம் இருக்கிறது. சூரியனிலிருந்து நெருப்பு குழம்புகள் பூமியில் 7 இடங்களில் விழுந்ததாகவும் அந்த 7 இடங்களில் அந்த கல்லால விருட்சங்கள் இருக்கின்றன என்றும் அவற்றின் கீழ் 7 சிவன்கள் தவத்தில் இருப்பதாகவும் தாங்கள் ஏற்கனவே கூறியிருக்கிறீர்கள். அதில் திருவண்ணாமலையிலும் திருவாலங்காட்டிலும் உள்ள கல்லால மரங்கள் பற்றி மிக விரிவாகவே தாங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். எஞ்சிய 5 கல்லால மரங்கள் பற்றியும் அதன் அடியில் தவம் செய்யும் சிவத்தை பற்றியும் தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்ளும். கல்லால மரம்னா என்ன? நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பழமையாகிவிட்ட ஒரு ஆலமரம் கல் மாதிரி ஆகிடும். அதை ஃபாசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கிண்டி பார்க்கில் போனால் அங்கே கூட ஒரே ஒரு ஒத்த மரம் இருக்குது. திருவக்கரை வக்கரகாளி கோயிலுக்கு பேக் சைடு போனீங்கன்னாக்கா 3000 மரம் இருக்குது. ஸோ எந்த இடமெல்லாம் மிக பழமையான இடங்களோ அங்கே இருந்த ஆலமரங்கள் ஒவ்வொரு பீரியட் இந்த மாதிரி ஆகிப்போகிறது. அதுதான் கல்லால மரம்னு சொல்லக்கூடிய. போய் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் ஏதாவது ஒரு மகத்துவம் இருக்கும். இன்றைக்கி உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம்னு எடுத்துக்கோயேன், ஒரு மெக்கா வரும். ஸோ மெக்காவில் அந்த மாதிரி இருந்திருக்கும், அந்த மரம் பட்டு போயிருக்கும், இன்றைக்கி இல்லாமல் போயிருக்கலாம். அதே மாதிரி வேட்டிக்கன்லாம் சொல்கிறீங்க இல்லையா, எங்கேயோ ரூமில் இருக்குது ஒரு வேட்டிக்கன். எப்படி இத்தனை லட்சம் பேர் அங்கே போகிறாங்க வராங்க, அங்கே இருக்கிற ஒரு போப்பாண்டவருக்கு அவ்வளோ ஒரு ஃபேம் நேம் எல்லாம் கிடைக்குது, அந்த இடத்துல இருந்திருக்கும். ஸோ ஒவ்வொரு பீரியட் மறைஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஜெயின மதத்துக்காரங்கெல்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் கைலாஸ் மானசரோவர் போகிறாங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு மரம் இருக்குது, நாங்கள் அங்கே போய் தான் முக்தி அடைவோம்னு சொல்லி அவங்கெல்லாம் அங்கே போகிறாங்கன்னு இருக்குது. இப்போ போதி மரம்னு சொல்கிறாங்க. போதி மரம்னா அரச மரம்னு வச்சுக்கலாம். புத்தருக்கு அந்த இடத்துல ஞானம் கிடச்சிதுன்னு சொல்கிறோம். பொதுவாக இந்த ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம் இந்த 3 சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் உலகத்தில் எங்கெல்லாம் மிக பழமையான காலகட்டத்தில் யாரோ மகான்கள் தவம் செய்து ஒடுங்கி இருக்கிறார்களோ அந்த இடங்கள்ல இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் மவுண்ட் ரோடு போகிறீங்க, அங்கே அண்ணாதுரை சிலைக்கு பேக் சைடு கவர்மெண்ட் எஸ்டேட் இருக்குது, சில்ட்ரன்ஸ் தியேட்டர்லாம் இருக்குது இல்லையா, அந்த இடம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் இருப்பார். பிள்ளையார் தனியாக கோயிலில் இருக்க மாட்டார், ஒரு மரத்தில் இருப்பார். ஸோ 60-70 வருஷமாக சின்ன பிள்ளையாராக இருந்தவர் எப்படி இன்றைக்கி 5.5 அடி உயரத்தில் பெரிய பிள்ளையாராக அந்த மரத்தில் மாறி இருக்காருன்னு அங்கே வரிசையாக ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. இது எப்படி நடக்குது? அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் அடக்கமாக இருப்பார். அந்த அடக்கமானவருடைய ஆர்கானிக் எனர்ஜி அந்த மரத்து வழியாக வந்து அப்படியே அந்த ஷேப்புக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது சிருங்கேரி போனீங்கன்னா அங்கே இருக்கிற மடாதிபதியுடைய ரூமுக்குள்ளே போகிற வழியில் வந்து ஒரு சின்ன பிள்ளையார் நிலப்படியில் இருக்கும். அது எப்படி? அந்த மடாதிபதி நரசிம்ம பாரதின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு மஞ்சளை மனசில் பிள்ளையாருன்னு நினச்சிட்டு இப்படி அப்பிட்டு போயிருக்காரு. அது அப்படியே பிள்ளையார் மாதிரி ஷேப்புக்கு வந்துச்சு. ஸோ இதெல்லாம் சங்கல்ப விசேஷம் சொல்லுவாங்க. ஒருத்தர் எவ்வளோ பூஜை பண்ணியிருக்காரோ அவங்களுடைய சங்கல்பத்தினால் எண்ணியாங்க எய்துவார்ன்ற மாதிரி அவங்களுடைய சங்கல்பத்தினால் வரக்கூடிய விஷயங்கள்.
அதுக்கு காரணம் அவங்க அற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயம் என்ற மாதிரி அவங்க பண்ண தவம், அந்த தவத்தினுடைய பலித்தமாக இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் வருகின்றன. இப்போ திருவண்ணாமலையில் கல்லால மரம் இருந்தது, இப்போ கூட இருக்கும், ஆனால் அடிச்சிட்டாங்கன்னு சொன்னேனே. இன்னைக்கு கீழே இருக்கக்கூடிய திருவண்ணாமலை கோயில்கிட்ட ஒரு வடகிழக்கு திசையில் 6 அடிக்கு பவுல்ட்ரு போட்டு கான்கிரீட் போட்டாங்க. ஏன்னா ரமண மகரிஷி சொல்லிட்டாராம், இந்த கலிகாலம் ஜனங்கள்லாம் போய் பொறுக்குவானுங்க, தண்ணி அடிப்பானுங்க, அதனால் அடைச்சிடுங்கன்ட்டார். ஆனால் இன்றைக்கி யாரும் போக முடியாது. அந்த மலையே இருக்குது, மலைக்குள்ளே ஒரு கல்லால மரம், அங்கே அந்த ஒளி வடிவில் அவங்கெல்லாம் தவத்தில் இருப்பாங்க. அதுக்கு போகிற வழி இருக்கு இல்லையா, அது 6 அடி போல்ட்ரு போட்டு அடிச்சிட்டாங்க. அடியண்ணாமலை கோயிலேருந்து அந்த வழி இருக்குது. அதே மாதிரி வள்ளிமலைக்கு போனேன்னா மண்டபங்க இருக்கும் ஏறி போகிறதுக்கு. அதில் 3வது மண்டபத்தில் மற்ற மண்டபமெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. 3வது மண்டபம் பழைய காலத்து கல் மண்டபம் மாதிரி அப்படியே இருக்கும். ஏன்னா அங்கே திருப்பணி வாரியார் சாமி செய்கிற போது இந்த மேஸ்திரி மயங்கி விழுந்துட்டான். வாரியார் வந்து விபூதி கொடுத்து அவனை எழுப்புறாரு, என்னாச்சுன்னு. உள்ளே ஒரு ஆள் திஷ்டியில் உட்காந்து இருக்கிறாரு, அங்கே ஒரு நெருப்பு தீபம் எரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா. அப்போ சொன்னாராம், யாரோ ஒரு மகான் தன் மேலே நடந்து போகிற எல்லா பக்தர்களுக்கும் நல்லது நடக்கணும்னு சங்கல்பம் பண்ணி அந்த இடத்துல உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறான், அதனால் அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, விட்டுடுங்க அப்படின்னாரு. ஸ்ரீடி பாபா ஸ்ரீடிக்கு வர்றார். எல்லோரும் கேட்குறாங்க, இந்த ஊருக்கு வழியே கிடையாது, இப்போ தான் வழி, அந்த காலத்துலலாம் ஆற்ற கடன் தான் போகணும், எதுக்கு இந்த ஊருக்கு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. அவர் இந்த இடத்த தோணுங்கன்றார். அந்த இடம் எது? ஸ்ரீடி பாபா கோயில் இப்படி இருக்கா, அதை சுற்றின்னு இப்படி போனேனாங்க அங்கே துவாரகா மாயெல்லாம் இருக்குதா, அதை ஒட்டி ஒரு மரம், அந்த மரத்துக்கிட்ட ஒரு பீடம் மாதிரி இருக்கா, அந்த இடம் நீங்கள் தோண்டுங்கன்றார். அவங்க தோண்டி பார்த்தா அதுலேயும் ஒரு விளக்கு இருந்துட்டு ஒரு ஆள் தியானத்தில் உட்காந்துருக்காரு. அப்போது அவர் சொல்கிறார், நான் கபீர்தாசராக இருந்தேன், கபீர்தாசராக இருந்தபோது என்னுடைய குரு ராமானந்தராக இருந்தவர் இந்த ஊரில் சமாதி இருக்குது, அதுக்காக என் குருவோடைய சமாதியை தேடி இந்த ஊருக்கு வந்தேன்னார். இப்போ கபீர்தாசராக இருந்தவர் அவருடைய குரு ராமானந்தர் சமாதியை அங்கே இருக்க ஸ்ரீடிலேருந்து அங்கே வந்தார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். சரி, அது அப்படியே வந்துடுமானா அதுவும் கிடையாது. இப்போது ராம் சுரத்குமார் சாமி இருந்தார், அவர் பரமாச்சாரியார் லெக்சர் கொடுத்துன்னு இருக்கிற போது ஒரு தூணுக்கு பின்னால் ஒழிஞ்சு இருந்திருக்கார் அவருடைய அந்த சேஸ் டேஸில். இப்போ பரமாச்சாரியார் சொல்கிறாராம், கபீர்தாசராக இருந்த ஒரு மகான் இங்கே நம்ம பிரசங்கத்தை கேட்டுன்னு இருக்காரு அப்படின்னாராம். யார்? இவர் தான். அதுக்கப்புறம் ஒரு நாள் காரை அனுப்புகிறார் பரமாச்சாரியார். அவர் பூட்டிட்டு தன்னுடைய ரூமை ரெடியாக நிற்கிறார் அந்த தேர்முட்டிக்கிட்ட. காரில் ஏறி உட்காந்துக்கிறாரு. காஞ்சிபுரத்துக்கு வராங்க. அவர் உட்காந்துக்கிறாரு, இவர் உட்காந்துக்கிறாரு. 2 பேரும் கண்ணை மூட்டினு 1/2 மணி நேரம் இருக்காங்க. இவர் விழுந்து கும்பிட்டுட்டு கிளம்புறாரு. இப்போ காரை ஓட்டின்னு வந்தவங்ககிட்ட சொல்கிறாரு, நாங்கள் 2 பேரும் என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியணுமான்னு. நீங்கள் தான் ஒன்றுமே பேசலைன்னா. இல்லை, நாங்கள் பேசிட்டோம். என்ன பேசணும்னு சொல்லிட்டோமா? பரமாச்சாரியார் சொன்னார், நீயும் ராமநாம ஜபம் தான் பண்ணுற, எங்கள் மடத்தில் பகவத் நாம போதேந்திராள்னு ஒருத்தர் ராமஜபம் பண்ணியிருந்தார், ஒரு கோவிந்தபுரத்தில் அவருடைய ஜீவ சமாதி இருக்குது, அங்கேருந்து ராம் ராம் கேட்டுனே இருக்கும், நீ வேணா அங்கே போய் தியானத்தை பண்ணுறியா, நான் உனக்கு வசதி பண்ணித்தரேன்னு சொன்னார். அவர் சொன்னாராம், எனக்கு திருவண்ணாமலையே நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டேன், அதனால என்னை ஆசீர்வாதம் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னாரு. அப்போ மகான்கள் பேசுகிறதுக்கு காரணங்குது, எந்த இடத்துல யார் போகணும் வரணுங்கிறதுக்கு காரணம் இருக்குது. இவரும் ராமநாமம் அவரும் ராமநாமம். இவர் திருவண்ணாமலையில் செஞ்சு தான் கோவிந்தபுரத்துலையும் செய்யலாம். ஆனால் கோவிந்தபுரத்தில் செஞ்சு எல்லாருக்கும் அந்த அனுபவம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம சீனிவாசன் இருந்தார் இல்லையா, சாய் ராமநாதன் அவங்க அப்பா, அவருடைய தாத்தா ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் கேசவாயர். நான் கைலாசத்துக்கு கிளம்பின்னு இருக்கேன் நீலங்கரையில். அவர் என்கிட்ட வந்தார், சுவாமிகளே நான் வந்து கோவிந்தபுரம் போயிட்டுருக்கேன், எனக்கு அனாயாசமாக மரணம் வரணும்னு ஆசீர்வாதம் போடுங்கன்னார். நீ கேட்பியா அதுமாரியே? அவர் கேட்டார், எனக்கு எஃபர்ட்லெஸ் டெத்து வருதுன்னு கேட்டார். நான் போயிட்டேன். கோவிந்தபுரம் போயிட்டு 3வது நாள் அங்கேயே இருந்துட்டார். கோவிந்தபுரத்திலே கூட்டம் அடிச்சுன்னு உட்காந்துக்கிறவங்க கூட அங்கே சாகலை. இவர் எவ்வளோ சின்சியராக இருந்தாக்கா. ஏன் எப்படி சின்சியர்னு சொல்கிற? அவர் பெரிய லெதர் எக்ஸ்போர்ட்டராக இருந்தார், நிறைய பணம் பண்ணார். ஸோ அவருடைய பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஆளுக்கு 60 லட்சம் 70 லட்சம் கொடுத்துட்டு, நீங்கள் யாரும் இனிமேல் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, எல்லோரும் ஒழுங்காக பூஜை பண்ணிகிட்டு இருக்கணும், மணப்பள்ளி பகவதி உங்களுக்கு வழிகாட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். ஸோ அந்த அந்த கேகே நகர்லேயே அசோக் இந்த வீட்டையும் விற்றுட்டு அந்த பணத்தெல்லாம் எடுத்துன்னுட்டு சீனிவாசன் வந்தார். அவங்க அப்பாவே சொன்னார் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. இந்த ஆள் தெரியாதனமாக போய் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு கடைசி காலத்தில் சீனிவாசன்கிட்ட ₹1 கூட கிடையாது. சம்டைம்ஸ் பெரியவங்க சொன்னது கேட்கலன்னா இப்படி தான் நடக்கும்.
இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு காரணம் இருக்கும். அப்போ ஏன் கோவிந்தபுரத்திலேயே கூட்டம் வச்சுன்னுக்கிறவன் அங்கே சாகலை, கேசவயர் அங்கே போய் சாகிறார்? அந்த கண்டென்ட்மெண்ட் வந்துச்சு. அற்றது பற்றெனில் உற்றது வீடு, ஆசானுகுலம் துகளாயினவின் பேச அனுபூதி பிறக்கும். அப்போ ஒரு மனுஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான், அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 2 கோடி ரூபாய் பிரித்து கொடுக்குறான், எல்லோரும் பூஜை தான் பண்ணணும், இனிமேல் பிஸ்னஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். அப்போ அந்த ஸ்டேஜை ரீச் ஆகிட்டாங்களா இல்லையா? அவர் சொல்லுவாராம் சீனிவாசனுக்கு, அவங்க பிரதருக்கெல்லாம் சொல்லுவாராம், சிவசங்கர் பாபா சாதாரணமாக நினைக்காதீங்கோ, அவர் தான் நான் கும்பிட்ற மணப்பள்ளிக்கா பகவதி, அவர் சொல்கிறத நீங்கள் கேளுங்கோ அப்படின்னு வரான். அதே மாதிரி அவர் சாகிற போது ஒரு 200 பக்கம் நோட்டில் எழுதி வச்சுட்டு போனாராம், என்ன இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி அடக்கம் பண்ணணும், எனக்கு சன்னியாசி ஆகணும்னு ஆசை, எங்கள் வீட்டில் ஒத்துக்கலை, அதனால் எனக்கு கேசவையான்ற பேரை கேசவானந்தான்னு மாற்றி நீங்கள் சமாதி வைக்கணும் சன்னியாசிகளுக்குள்ள முறையில் அப்படின்னெல்லாம் எழுதி வச்சுட்டு, இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சிவசங்கர் பாபாவை கேட்டுக்கோங்கன்னு எழுதி வச்சுட்டு போனார். இன்றைக்கி இருக்குது அந்த நோட்புக்கெல்லாம். ஸோ ஆன்மீகம் கடல், அவ்வளோ ஒன்றும் வாசித்து காணணுன்னாதுங்கிற மாதிரி நிஜமான ஹைட்டுக்கு போனால் மோட்சமெல்லாம் நிஜம்தான். நீ வந்து அற்றது பற்றினில் உற்றது வீடுன்னா இதுதான் அர்த்தம். இந்த உலகத்து மேலே எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. மற்றும் பற்று இன்றி நின் பாதமே பாவித்தேன், பெற்றத்தால் பிறந்தேன் இனி பிறவா வரமே இது வேணும். எல்லா ஆசையும் விட்டு கடவுளே ஒன்றை மாத்திரம் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் அது. அதனால் அவ்வளோ ஈஸி இல்லை. இப்போ ரமண மகரிஷி இருந்தார், மதுரையிலேருந்து டிக்கெட் எடுத்து கிளம்பிட்டார் வேலூருக்கு. முருகப்பெருமான் ஒரு முஸ்லீம் ராவுத்தர் மாதிரி வந்து, நீ இங்கேயே இறங்கிடு, வேலூரில் கால்ரா பிளேக் இருக்குன்ட்டு விழுப்புரத்தில் இறக்கி விட்டுறாரு. இங்கேருந்து திருவண்ணாமலை கிட்ட தான் போன்றார். இவர் விழுப்புரத்தில் இருக்கிற ஒரு கோயிலில் போய் படுத்து இருந்துட்டு கோயில் பிரசாதத்தை மறுநாள் காத்தால் சாப்பிட்டு அந்த ஐயர்கிட்ட சொல்கிறார், இங்கேருந்து திருவண்ணாமலைக்கு எவ்வளோ பஸ் சார்ஜோ அதை கொடுங்க, இந்த கடுக்கனை வச்சுக்கோங்க அப்படின்னு. ஐயர் கடுக்கனை வச்சுக்கிட்டு ஒரு அடமானம், ஒரு கடுக்கானி இவ்வளோ ரூபாய் கொடுத்துருக்கேன்னு எழுதி கொடுத்தாரு. வெளியே வந்தோடனே அந்த சீட்டை கீச்சு போட்டார். நம்ம தான் இன்னும் மதுரைக்கு போக போகிறது இல்லையே, நமக்கு எதுக்கு இந்த அடமானம் ரசிதுன்னு. திருவண்ணாமலைக்கு வந்து பாதாளிங்க உட்காந்தார், ரமண மகரிஷி ஆகிட்டார். அவர் பேர் வெங்கட்ராமன், ஒரிஜினலாக வெங்கட்ராமன். அப்போது இந்த மாதிரி இருக்கணும். அதாவது கடுக்கனை கூட நம்ம திருப்பி எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தில் இருக்கணும். திருப்பி போய் கடுக்கனை எடுத்துடணும், அதில் வச்சு கோழி வியாபாரம் செய்யணும், முட்டை வியாபாரம் நீ விளங்கவே மாட்டேன். எல்லாத்தையும் விட கற்றுக்கணும். அதனால் கடவுளை அடையிறதுங்கிறது நீ நினைக்கிற அளவுக்கு கஷ்டமும் இல்லை, சுலபமும் இல்லை. அதுக்கு தேவையெல்லாம் வைராக்கியம்தான். அந்த வைராக்கியத்துக்கு ஞான வைராக்கியம்னு பேரும். அதனால தான் பெரியவங்க யாருக்காவது ஆசீர்வாதம் பண்ணுற போது சொல்லுவாங்க, ஞான வைராக்கிய சித்திரசு அப்படின்னுவாங்க. மற்ற வைராக்கியம்லாம் வரலாம், பணக்கார ஆகணும், பில்கேட் ஆகணும்னு. ஞான வைராக்கியம் அவ்வளோ சீக்கிரம் வராது இல்லையா? அதனால் அது ஒரு ஆசீர்வாதமாக பண்ணுவாங்க. ஸோ பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணுறதுல அவங்களுக்கு பக்குவம் இருந்தாக்கா உனக்கு புரியும். என்ன, எனக்கு எங்கள் அப்பா வந்து ஒரே ஒரு ஆசீர்வாதம் தான் பண்ணார் அந்த காலத்துலேருந்து, வஜ்ர தேக பிராப்திரஸ்து அப்படின்வாங்க. எந்த ஒரு குறையும் இல்லாத வஜ்ரத்தை போன்ற ஒரு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இரு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார். அப்போது தந்தை சொல் மிக்கதோர் மந்திரம் இல்லை. அப்பாவுடைய ஆசீர்வாதம் பலிக்குமா? நான் நல்லா தானே இருக்கேன். இப்போ கைலாசெல்லாம் அப்படியே ஏறிடுவேன் நான். எனக்கு பின்னால் வர்றவனுக்கு எனக்கும் 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். மற்றவெல்லாம் 4 மணிக்கு வந்து அடுத்த கேம்பில் சேர்ந்தால் நான் 11 மணிக்கே போய் சேர்ந்து ஜாலியாக படுத்துன்னு இருப்பேன் குளிச்சுட்டு, அவங்கெல்லாம் வர வரைக்கும். ஸோ அது அப்பாவுடைய ஆசீர்வாதத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதனால் நீங்கள் கூட உங்கள் அப்பா கிட்ட தந்தை சொல் மிக்கதொரு மந்திரம் இல்லைன்ட்டு ஆசீர்வாதம் வாங்குங்க. வாங்கினீங்கன்னா அது பலிக்கும். இடர்களையும் மாதா பிதா என நான் உன்னை வரித்தேன், எல்லா கஷ்டத்தையும் போக்குற அப்பாவா அம்மாவா நான் உன்னை வச்சுட்டு இருக்கேன். இனி யாதாமால் யாதாமினி, இனி என்ன ஆனால் என்ன, பகவானே நீ தான் பார்த்துக்க போகிற, ஏன்னா நீ தான் எனக்கு அப்பா அம்மானு அர்த்தம் இருக்குது. அதனால் மேபி கலியுகம், பேரண்ட்ஸ்க்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. நம்ம நினைக்கிற அளவுக்கு அவங்க ஒரு கார்டியலாக நோபலாக நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ஆனாலையும் அவங்க தெய்வம் நமக்கு தேவையே. மாதா பிதா குரு தெய்வம், அப்பா அம்மா, அதுக்கப்புறம் அப்பா, அப்புறம் உனக்கு ஸ்கூலில் கற்றுக் கொடுத்தா கூட அவங்க குரு தான், குரு, அதுக்கப்புறம் தான் தெய்வம். அதனால் இதெல்லாம் ஸ்டெப்ஸு, எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணி அவங்க தப்பு பண்ணால் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. நீ உன் ரோலை ஒழுங்காக ப்ளே பண்ணும். என்ன உன்னுடைய ரோல் எதுவும் நீ பண்ணும். பெரியவங்களை மதிக்கணும், சாஸ்திரத்தில் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நீ கடைப்பிடிக்கணும். போகிற வழிக்கு நீ உருப்பிட்டுருவ, மற்றவங்கள பற்றி உனக்கு தான் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ த ஓல்டு வேல்யூஸ். நான் பண்ணியிருக்கேன்ப்பா, அதனால தான் சொல்கிறேன். நான் கோயம்புத்தூரில் போய் ஃப்ரீயாக தான் படித்தேன். அண்டு 750 ரூபா ஸ்காலர்ஷிப் தான் காலேஜ் படித்தேன். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வர 750 ரூபாய் எங்கள் அப்பா வாங்கின்னு வருவார் அப்பப்போ.
So I came to Madras with 10 ரூபாய் in my packet and took up a job for 250. அப்புறம் தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணிச்சேன். எங்கள் அப்பாவுக்கு 60 கல்யாணம் பண்ணேன், எங்கள் அப்பாவுக்கு 70 கல்யாணம் நிலங்கரையில் வச்சு கிராண்டாக பண்ணேன், எல்லாம் பண்ணேன். என் கடமையில் நான் ஃபெயில் ஆனதே இல்லை. அப்போ என்ன ஆகும், நமக்கு அந்த பிளெஸ்ஸிங் இருக்கும். ஏன்னா மேலே ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் பார்க்குறான்ல, ஜனங்க எப்படியானா இருந்துட்டு போட்டோம், மேலே இருக்கிறவன் பார்க்குறான்ல, அப்போது நமக்கு அந்த வேல்யூஸ் அதுக்குள்ளே பிளெஸ்ஸிங் கட்டாயம் கிடைக்கும். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். Question from Radhika Reddy, USA. What is the purpose of my birth? What's the purpose of birth as a severe handicap and being a burden to oneself as well as to their family apart from karmic reasons? You have said several times that instead of a person to be bedridden and living on life-saving, extending equipments, it's better for that person to die. In that case, is it okay for a severely handicapped to be killed or commit suicide instead of being a burden to oneself or the family or to the society? நாம் நினைக்கிறதுனால சாக மாட்டோம். நமக்கு என்ன கர்மா இருக்கோ அதை அனுபவிச்சாதான் நம்ம இந்த பிறப்புங்கிற ஜெயிலேருந்து தப்பிக்க முடியும். ஒருத்தனுக்கு 7 வருஷம் 10 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. அவன் ஜெயிலேருந்து தப்பி ஓடினான்னாக்கா அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் போட்டு இன்னொரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதனால் உனக்கு எந்த தண்டனை கிடைக்குதோ வாழ்க்கையில், ஹெல்த் ஓரியன்ட், பணம் ஓரியன்ட், எமோஷ்னல் ஓரியன்ட், அதை அனுபவித்து தொலை, அதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட். அதனால் சம்சாரே கிம்சாரா அப்படின்னு ஒரு கேள்வி. வாழ்க்கையினுடைய எசன்ஸ் என்ன, அதுக்கு என்ன சொல்கிறாரு, சம்சாரே சாரா. ஒரு ஆரஞ்சு பழங்கிறது என்ன, அந்த பழத்தை புழிஞ்சி வர்ற ஜூஸ். அது மாதிரி வாழ்க்கையில் வரக்கூடிய பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த எசன்ஸ் ஆஃப் லைஃபுங்கிறது. அதனால் வாழ்க்கையில் எங்கேயும் ஓடாத ஒழியாத, நல்லதோ கெட்டதோ, நன்றே வரினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை அப்படிங்கிற பாவனையில், வெதர் குட் ஆர் பேட் ரெண்டு எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை, எனக்கு உள்ளதெல்லாம் மனதென்றே அழித்து விட்டேன், நெடு கடலில் வீழ்கணும் என்னை கரையேற்றுதல் திருவுளமே தான் ஆன்மீகம். அதனால் வாழ்க்கையில் என்ன வேணால் நடக்கட்டும். இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு வை, ஒரு குடும்பத்தில் ஏதாவது நாகதோஷம் அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கண்ணு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும். அவங்களுக்கு கேன்சர் சம்மந்தப்பட்ட வியாதி வரும். பாம்பு, புற்றுநோய். எந்த குடும்பத்தில் பாம்பு தோஷம் நாகதோஷம் இருக்கோ அவங்க குடும்பத்தில் புற்றுநோய் வரும். பாம்பு, புற்றுநோய், ஒன்று ஈஸியாக புரிகிற பாஷை தான் சொல்கிறேன். அவங்களுக்கு புற்றுநோய் வரும். கண் பார்வையில் கோளாறு வரும், ஏன்னா கேது கண்ணுக்கு சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி லிவர் ப்ராப்ளம் வரும். பிறந்த குழந்தையை இவ்வளோ பெரிய தொப்பையோடு பிறக்கும், ஏன்னா அதுக்கு இந்த இது ஜாண்டிஸ்ன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி லிவர் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வந்திருக்கும். அதனால் எது நடந்ததோ நன்றாகவே நடந்ததுன்ற மாதிரி வாழ்க்கையில் எது வந்தாலும் அதை அனுபவித்து தொலை. பேதி வந்தால் பாத்ரூமுக்கு போ, வாந்தி வந்தால் எடுத்துரு, தும்மல் வந்தால் தும்மிடு. அந்த மாதிரி தான் கர்மா கூட. கர்மாவை விட்டு ஓடக்கூடாது, ஒதுங்கக்கூடாது. ஏன்னா நீ ஜெயிலில் ஞாபகம் வச்சுன்னா புரியும். ஜெயிலேருந்து தப்பிச்சு போட்டேன்னா எங்கே போவேன், திருப்பியும் 5 வருஷம் கழித்து உன்னை பிடிச்சிட்டு வந்து இன்னொரு 5 வருஷம் போடுவாங்க. அப்போ சோறு ஜெயிலேருந்தாலாவது வேலைக்கு மணி அடிச்சா சோறு போடுவாங்க. நீ ஓடி போனேனாக எங்கேயோ காட்டில் ஒழிஞ்சிக்கின்னு இருப்பேன், இதில் பிச்சைக்காரனாட்டம் வேஷம் கட்டின்னு கோயில் வாசல் இருப்பேன், சோறு தண்ணி கூட கிடைக்காது. ஸோ இட் இஸ் பெட்டர் டு கோஆப்ரேட் வித் த ப்ராசஸ் அண்ட் டோன்ட் திங்க் காட் இஸ் சாடிஸ்ட். காட் இஸ் நெய்தர் எ சாடிஸ்ட் நார் அன் ஹிப்போக்ரட். நீ செய்ததுக்கு நீ அனுபவிக்கிற, அவ்வளோதானே. இப்போ நீங்கள்லாம் கோயிலில் உட்காந்துருக்கீங்க, இதே நேரத்தில் பாளையங்கோட்டையில், வேலூரில், புழலில் எங்கேயோ உட்காந்துக்கிறாங்க இல்லையா அவங்கவுங்க. இப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி தலைவிதி இருக்குது, உங்களுக்கு இல்லை. நீங்கள் உட்காந்து போண்டா சாப்பிட்டுட்டு பழம் சாப்பிட்டுட்டு அட்டடிச்சின்னு இருக்கோம் நம்ம. ஸோ எல்லாம் ப்ரீடெஸ்டின்டு அக்கார்டிங் டு யுவர் காஸ் எஃபெக்ட்னுவாங்க. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்வாங்க. அதனால் எது நடக்குதோ எல்லாத்தையும் வேடிக்கை பாரு, ஓடக்கூடாது, ஒழியக்கூடாது. கர்மா யாராலையும் எஸ்கேப் பண்ண முடியாது. நல சக்கரவர்த்தி எவ்வளோ பெரிய ஆள், ஹரிச்சந்திரன் எவ்வளோ பெரிய ஆள், பஞ்சபாண்டவர்கள் எவ்வளோ பெரிய ஆள், கர்ணன் எவ்வளோ பெரிய ஆள், எல்லாரும் அவங்கவுங்க கர்மாவும் அனுபவிச்சாங்களா. இப்போ தானே சொன்னேன், பரமாச்சாரியாருக்கு 1000 ப்ராப்ளம் இருந்தது. அவருக்கு ஒரு லங்கு வேலை செய்யாது, பெப்டிக் அல்சரு, கண்ணு வேலை செய்யாது, எல்லா கஷ்டம் இருந்தது அவருக்கு. ராம் சுரத்குமார் சாமிக்கு கேன்சர் யூரினரி ட்ராக்கில், ரமண மகரிஷிக்கு ஷோல்டரில் கேன்சரு, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு த்ரோட்டில் கேன்சரு. யாரை விடுது கர்மா? இப்போ அவங்கள விட நீ பெரிய பல்பா? அவ்வளோ பெரிய மகான்கள் காளியை கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்தியிருந்தார் ராமகிருஷ்ணர். அவருக்கே கஷ்டம் விடலைன்னாக்கா, ராம் சுரத்குமார் சாமி 45 வருஷம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், அவருக்கே கஷ்டம்.
அப்போ யாரை விடுது கர்மா, நீயே யோசனை பண்ணு. அதனால் நீ நல்லா இருக்கிறதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லு. முதல்ல இல்லாததை நினச்சி குறை சொல்லாத, இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படு. யார் கண்ணு இருக்கோ அவன் கடவுளுக்கு முதல்ல தேங்க்ஸ் பண்ணி கண்ணுக்குது அப்படின்னு மாதிரி உனக்கு எந்த நல்லதெல்லாம் கடவுள் கொடுத்துருக்காரோ அதெல்லாம் முதல்ல தேங்க்ஸ் பண்ணு. கவுண்ட் ஆன் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். ஒரு பேப்பரில் எங்கேயோ ஒரு இடத்துல இங்கு டாட் இருக்குது, நீ ஏன் இங்கு டாட்டை பார்த்த? ஒயிட் பேப்பர் நல்லா இருக்குதுன்னு பாரு. ஒரு துணி இருக்குது, அதில் எங்கேயோ மை இருக்குது, மையை ஏன் பார்க்குற? துணி நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோ. அந்த மை போயிடும், ஒரு லெவலுக்கு போயிடும், அது கொஞ்ச நாள் ஆகலாம், போயிடும். ஆனால் ஸோ எவ்ரி திங் யூ ஹேவ் டு அண்டர்கோ. அண்டு இதுதான் உங்களுக்கும் மகான்களுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போது நான் இருக்கேன், நான் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன் பை காட்ஸ் கிரேஸ். இவ்வளோ கோயில் கட்டியிருக்கேன், இவ்வளோ பேருக்கு நல்லது பண்ணியிருக்கேன், எல்லாம் தான் பண்ணியிருக்கேன். நான் நிறைய பூஜை பண்ணுறேன், நிறைய ஜபம் பண்ணுறேன், நெய்லி யாகம் பண்ணுறேன், எல்லாம் தான் பண்ணுறேன். இப்போ கர்மானு எனக்கும் வந்ததில்லை. இப்போ நீலாங்கரைக்கு நெருப்பு வச்சிட்டாங்க. நெருப்பு வச்ச போது எல்லோரும் என்ன நினச்சிருப்பாங்க? ஐயோ எல்லாம் போச்சுன்னு தானே நினச்சிருப்பாங்க சோகமாக. அதுக்கப்புறம் தானே ராமராஜா கிளம்பக்கத்தில் இவ்வளோ பெருசாக வந்துச்சு. இப்போ எதுவும் கடவுளுடைய ராஜா கையை வச்சா ராங்க போகாது. நீலாங்கரை எரிஞ்ச போது உனக்கு கஷ்டமாக இருந்திருக்கும், இவ்வளோ நல்லதெல்லாம் பண்ணி எதுக்கு எரிச்சிட்டாங்க நம்ம எடுத்தேன்னு இருந்திருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் தானே இவ்வளோ பெரிய இது வந்தது, வளப்பம் நமக்கு வந்தது. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட எவ்வளோ வசதிகள், எவ்வளோ பணம், எல்லாம் தான் நான் ரொம்பவும் பார்த்துன்னு இருக்கோம். நீலாங்கரையும் ஒன்றும் கெட்டு போகல இல்லை. ஸோ எல்லாம் நல்லதுக்கு தான். உங்களுக்கு புரியாததுனால தான் நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க. எங்கள் நிலையில் இருக்கிறவங்க எதையும் கண்டுக்க மாட்டோம், தொடச்சி போட்டு போயிட்டே இருப்போம். வி டோன்ட் பாதர் அபவுட் எனிதிங். எல்லாமே நீ யோசனை பண்ணவே புரியும். நான் இவ்வளோ நேரமாக பேசி நிற்கிறேன், 1 மணி நேரமாக எங்கேயாவது நிற்கிறேன், நான் ஏதாவது யோசனை பண்ணுறேன். அது எப்படி வருது, எங்கேருந்து வருது? எல்லாம் குலவித்தை கல்லாமல் பாகம்படும். மற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயம். உனக்குள்ள நல்ல தவம் பண்ணியிருந்தியானா சிவன் பேசுவார், பெருமாள் பேசுவார், முருகன் பேசுவான். எல்லாமே அனுபவம் தான். நீ பூஜையும் பண்ண மாட்ட, பிராயச்சித்தங்களும் பண்ண மாட்டேன். எப்போ பாரு எனக்கு ஏன் வருது, எனக்கு ஏன் வருதுனாக்கா வந்து தான் தீரும். நீ தான் விதை போட்ட, நீ தான் அறுவடை பண்ணும். நீ யாராவது வந்து அறுவடை பண்ணுவாங்களா? நீ போட்ட விதையை நீ தான் அறுவடை பண்ணும். அதனால் ஜஸ்ட் கோஆப்ரேட் வித் த ப்ராசஸ். இஃப் யூ ஹேவ் ஃபெய்த் இன் காட், டெஃபினெட்லி யூ வில் கம் அவுட் ஆஃப் ஆல் ப்ராப்ளம்ஸ். அந்த நம்பிக்கையை தளர விடக்கூடாது. யானைக்கு தேவை தும்பிக்கை, மனிதனுக்கு தேவை நம்பிக்கை. நம்பிக்கை இருந்தால் நீ எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. எல்லாத்தையும் ஈவன் திஸ் வில் பாஸ் அவேங்கிற மாதிரி. ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜாவுக்கு ஒரு குரு இருந்தார். அவர் சொன்னார், நான் ஒரு மந்திரம் எழுதி தர்றேன், அதை கழுத்தில் தாயத்தில் போட்டுக்கோ, இதுக்கு மேலே வருஷ சுச்சுவேஷன் இல்லைங்கிற போது தான் அதை திறக்கணும்னு போட்டுக்கிட்டான். இவன் நாட்டு மேலே யாரோ படையெடுத்து வந்தாங்க, தோற்று போகிற கண்டிஷன். அப்போ சொல்லிட்டான், நான் தப்பிச்சு போகிறேன், திருப்பியும் ஜனங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து எதிரியை வந்து வீழ்த்தலாம் அப்படின்னு ஓட்டான். குதிரை மேலே போய் நேர்கிறான். மலை உச்சி வந்துடுச்சு. இன்னும் அதுக்கு மேலே என்ன இல்லை, கீழே அதில் பார்த்தாலும் குரு சொன்ன டைம் இதுதான் அப்படின்னு தாயத்தை பார்க்குறான். இதுவும் கடந்து போகும், திவன் திசில் பாசவேன்னு இருந்தது. மந்திரி ஓடியாந்தான், பக்கத்து நாட்டு ராஜா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு, வாங்க நீங்கள் தான் திருப்பியும் வந்து மன்னர் அப்படின்னா. ஒரே கிக்கு காலை நிமித்திக்கு பார்த்தான், இதுவும் கடந்து போகும். நெய்தர் பொக்கேட் நார் பிரிக் பேஸ். புகழ்ச்சியும் இல்லை, இகழ்ச்சியும் இல்லை, மானமும் இல்லை, அவமானமும் இல்லை. அந்த மைண்ட் செட் ஒன்று வரணும். அதுக்கு என்ன பேர்? நிலையின் தெரியாது அடங்குதல். நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் ஆன பெரிது, உற்ற நோய் நோன்றல் இதுதான். அதனால் என்ன ஆனாலையும் எதை பற்றி நீ கண்டுக்க கூடாது. எது சொன்னாலையும் அப்படியா அப்படின்னு. ஓகேவா? ஓம் ஜெய் சிவ சங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவ சங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய்
மங்களகரமூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. உன்னை பாடும் பணி ஒன்று போதும் முருகாவினை இங்கு எவ்வாறு என்னை வந்து மோதும். உன்னை பாடும் பணி ஒன்று போதும். தனியாத தமிழ் மோகம் கொண்டவா திருத்தணிகை தன்னில் அழகான படை வீடு கண்டவா. உன்னை பாடும் பணி ஒன்று போதும். துணை இன்றும் நின் பாதம் அல்லவா அசுர தனை வென்று புகழ் கொண்டவல்லவா. அணைக்கின்ற கரம் தன்னை பெற்றவா நின்னை நினைக்கின்ற மனம் தன்னில் உற்றவா. அணைக்கின்ற கரம் தன்னை பெற்றவா நின்னை நினைக்கின்ற மனம் தன்னில் உற்றவா. முருகா உன்னை பாடும் பணி ஒன்று போதும். सर्व अवतारने शिवशंकर सकल पराक्रमने बाबा सर्व अवतारने शिवशंकर सकल पराक्रमने कर्म विनै अழிக்கும் மாய கண்ண பிரானிவனே தர்மம் நலிந்ததனால் மீண்டும் தாரணி வந்தவனே சர்வ அவதாரனே சிவசங்கர் சகல பராக்கிரமனே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.